இந்த நாளின் தியானத்திற்கான தலைப்பு மெடிடேட், தியானித்தல். நம்முடைய வாழ்க்கையிலே தியானம் மிகவும் முக்கியமான ஒரு காரியம். அதாகப்பட்டது தியானம் என்று சொல்லும்போது ஒரே நோக்கத்திலே நாம் ஒரு நல்ல காரியத்தை குறித்து தீர்மானங்களை எடுக்கும், அர்ப்பணிப்பை செய்யவும், நன்றி செலுத்தவும் கூடிய ஒரு மௌன நிலைமை. ஆவியிலே நாம் கிரியை செய்யத்தக்கதாக நம்மை அடக்கி ஒடுக்கி எடுத்து. இதை சங்கீதக்காரன் சொல்லுகிறார். அவர் ஆண்டவர் செய்த எல்லா காரியங்களையும் அறிந்திருக்கிறபடினால் அவருடைய வாழ்க்கையில் அவர் ஒரு ஆடு மேய்ப்பனாய் இருந்ததினாலே அநேக பாடல்களை பாடியிருக்கிறார். அந்த ஒரு பாடலில் சங்கீதம் 119 தேவனுடைய வசனத்தை குறித்ததான வெளிப்பாடாக அந்த தியானம் இருக்கிறது. சங்கீதம் 119:97 சொல்லுகிறது, ஒரு வேதத்தில் நான் எவ்வளவு பிரியமாயிருக்கிறேன். வேதம் என்று சொல்லும்போது தேவன் சொல்லிய வார்த்தைகளில், தேவன் அவரோடு பேசின வார்த்தைகளில், தேவன் அவர் ஆட்டிடையனாக இருக்கும்போது அந்த கிண்ணறத்தை வாசித்து கொண்டு தேவன் சொல்லுகிறதை கேட்டு அவருக்கு துதிகளை செலுத்தி கொண்டிருந்த போது ஆண்டவர் சொன்ன வார்த்தைகளெல்லாம் நினைத்து பார்த்து அவர் அந்த சத்தியத்தை அவர் ஆள நேசிக்கிறவராக இருந்தார். அதை நேசித்ததனால்தான் அவர் சிங்கம், கரடி, கோலியாத், சவுல் இவருடைய எதிர்ப்புகளை வெற்றி கொள்ள உதவி அந்த தியானம் செய்தது. அதிலே அவர் பிரியமாயிருந்தார். நாமும் அந்த வேதத்தில் பிரியமாக தியானித்து வாழ்க்கையிலே வெற்றிகளை பெற்றுக்கொள்ள தேவன் நமக்கு கிருபை செய்வார். தியானிக்கிறவன் வெற்றியை பெறுகிறவன். ஆமென்.